தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே தொடர்ந்து சலசலப்புகள் நீடித்து வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில இந்த ஐவர் குழுவினுடைய தலைவர் கிறிஸ் ஜோடங்கர் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு. தாவேக்கா எங்களை அரவணைக்கிறதுல ரொம்ப தயாரா இருக்காங்க, எங்களோட பலம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. இப்பொழுது அண்மையாக எல்லா ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம், திரைமறைவில் தாவேக்காவுடன் டெல்லி தலைமை பேசிக் கொண்டிருக்கிறது. திமுக நம்மளோட டிமாண்ட் ஒன்று இருக்கு, அவங்க ஒன்று வந்து நமக்கு ஏத்துக்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாதான் நமக்கு சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி டெல்லி தலைமை திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கூட்டணி நீடிக்குமா? காங்கிரஸ் ஒருவேளை திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் ஒரு வீக்கான ஒரு பெர்செப்ஷன் வந்து கிரியேட் ஆகாதா? அது ஆல்ரெடி தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் உள்ளே வந்து நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டை ஓப்பன் பண்ணி, இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் எப்போ போவாங்கன்றதான் காத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, காத்துக்கிட்டு இருந்தால் அந்த 25 சீட்டை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் 39 சீட்டு 2 ராஜ்யசபா கொடுத்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் விசிகே, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக், கொங்கு மக்கள் கட்சி, தேமுதிக, மக்கள் நீதி மையம், இந்த மாதிரி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். திமுகவும் அதிகமான இடங்களில் போட்டியிடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ எப்போ வெளியே போவாங்கன்னா அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. மரியாதைக்காக காங்கிரஸ் ராகுல் காந்தி மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்காக, ராகுல் காந்தியோட இந்தியா கூட்டணி உருவாக்கியதற்காக, ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணதுக்காக, ராகுல் காந்தி ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. அதாவது அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் எடுத்து சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் சகோதரத்துவத்தையும் மதச்சார்பின்மையும் முன்னுக்கு எடுத்திருக்காருன்றதுக்காக அவங்களுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இவங்களுக்கு இதை விட பெரிய ஆஃபர் கிடைக்குது அப்படின்றப்ப காங்கிரஸ் போகிறத தடுக்க முடியாது யாரும். தாராளமாக போகலான்றதுக்காக தான் தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்காங்க. அதனால் எப்போனாலும் போகலாம், கேட் இஸ் ஓப்பன் ஃபார் தம். போய் விஜய் கூட கூட்டணி அமைக்கலாம், இல்லை திமுகவுக்கு எதிராக பெரிய கூட்டணியை கூட உருவாக்கலாம், அந்த மாதிரி கூட அவங்க பண்ணலாம். அதனால் வந்து வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ அங்கே தானே போவாங்க. இங்கே இருந்தால் 18 சீட்டு தான் ஜெயிக்க முடியும். விஜய் கூட போனால் ஒரு 150 சீட்டு கூட ஜெயிக்கலாம். அப்போ தனியாக கூட ஆட்சி அமைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை எதுக்கு மிஸ் பண்ணுவானே? திமுகவுடைய இந்த மௌனம் இருக்குல்ல சார், அப்போ அது என்ன உணர்த்தது? காங்கிரஸ் நமக்கு வேணும், தானாக போ, தானாக வெளியே போனா போய்க்கோ, அவ்வளோதான். உனக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், உனக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீ வெளியே தான் போவேன்னு நினச்சி போனீங்கன்னா தானாக போ. நான் விநாச கால விரோத புத்தியை தடுக்க முடியுமா? தானாக அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்கள யாராவது தடுக்க முடியுமா? காப்பாற்ற முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் வந்து மற்ற கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்து, இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஜாக்பாட்டு தான். ஒரு 25 சீட்டு கூட கிடைக்குதுல்ல, அட்லீஸ்ட் 5 சீட்டை வந்து திமுக எடுத்துக்கிட்டு 20 சீட்டை பிரித்து கொடுக்கலாம்ல. காங்கிரஸுடைய 20 சீட்டை வந்து பிரித்து கொடுக்கலாம். அப்படிங்கும்போதும் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு கேட் ஓப்பனாக இருக்குது. அப்போ திமுக வந்து இதுக்கு தயாராக இருக்கிறது. காங்கிரஸ் வந்து தன்னை பலப்படுத்தாமல் இதுவரைக்கும் பிஜேபி எதிர்த்து ஒரு போராட்டம் கூட நடத்தாமல், பிஜேபி இந்துத்துவா மதவாத சக்திகளை எதிர்த்து போராட்டம் நடத்தாமல், திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட ஒரு போராட்டம் கூட நடத்தாமல் செயலிழந்து நிற்கும் காங்கிரஸை தூக்கி வெட்டியாக சமப்பதில் என்ன பயன் இருக்க போகுது? ஸோ இருந்தால் நல்லது, விட்டுட்டு போனால் ரொம்ப நல்லது. கிரீஷ் ஜோடங்கர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு 12 முதல் 20% வாக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய தகவல்லாம் பார்க்கும்போது 40 வயது கீழ் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து விஜய் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு வாக்காளர்களாக இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாரு. அப்போ அவர் இன்னும் சொல்லப்போனால் அப்பட்டமாக மறுக்கலை, தாவேக்காவுடன் நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஈடுபட்டீர்களா அப்படின்னு. நாங்கள் என்ன என்ஜிஓ பாலிடிக்ஸாக பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் என்ன சத்திரமா நடத்திட்டு இருக்கிறோம், நாங்களும் அரசியல் கட்சி, எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரிகள் பங்கு வேண்டும்,
எங்களுக்கும் வந்து உரிய இடங்கள் கிடைச்சாதான் நாங்க வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் பதிலும் சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் என்ஜிஓ பாலிடிக்ஸ் பண்ணலை, அரசியல் தான் நடத்துகிறீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண அரசியல் என்னது? என்ன அரசியல்? யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி மோடியை பார்த்து சொன்னார், சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டாரு. காங்கிரஸ் அதுக்கு என்ன செய்தது? ஆனால் மோடி மாதத்துக்கு ஒரு வட்டம் இங்கே வராரு, அமித்ஷா மாதத்துக்கு 2 வட்டம் வராரு, பியூஷ் கோயல் வாரத்துக்கு ஒரு வட்டம் வராரு. மற்ற பிஜேபி கட்சிக்காரங்க டெய்லி இங்கே வராங்க, மீட்டிங் போடுறாங்க, இது வரைக்கும் மாநாடு நடத்தியிருக்காங்க. எத்தனை மாநாடு நடத்தியிருக்காங்க? நீங்கள் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சொன்னதுக்கு ஏதாவது ஒரு மாநாடு நடத்திருக்கீங்களா? போராட்டம் நடத்திருக்கீங்களா? பிஜேபி எதிர்த்து போராட்டம் நடத்திருக்கீங்களா? பிஜேபி எதிர்த்து நீங்கள் வந்து களமாடி இருக்கீங்களா? நீ என்ஜிஓ பாலிடிக்ஸ் நடத்தலை, அரசியல் கட்சி நடத்தினா என்ன நடத்திருக்கணும்? இது வரைக்கும் நீங்கள் செய்த அரசியல் செயல்பாடுகள் என்ன? தமிழ்நாட்டில் அரசியல் செயல்பாடுகள் என்ன? பிஜேபி எதிர்த்து நீங்கள் செய்த செயல்பாடுகள் என்ன? மத்திய அரசினுடைய பாராமுகங்களை எதிர்த்து, நிதி குறைபாட்டை எதிர்த்து நீங்கள் போராடிய போராட்டம் என்ன? மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து ராகுல் காந்தி பேசினார், நீங்கள் இங்கே இதுக்காக போராடிய போராட்டம் என்ன? சிஏ சட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் போராடிய போராட்டம் என்ன? ஓட்சுவரியை பற்றி 3% கொடுத்தாரு, அது வந்து தமிழ்நாடு கொண்டு போய் சேர்த்திங்களா நீங்கள் மக்கள்கிட்ட? எதுவுமே பண்ணாமல் என்ஜிஓவோட மட்டமான லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு, என்ஜிஓ பாலிடிக்ஸ்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு அருகதை இருக்கா, தகுதி இருக்கா? என்ஜிஓ பாலிடிக்ஸ் அட்லீஸ்ட் மக்களுக்கு உதவி செய்வாங்க, அந்த உதவியாக செஞ்சுருக்கீங்களா நீங்கள்? என்ஜிஓ பாலிடிக்ஸும் பண்ணலை, அரசியலும் பண்ணலை. ஆனால் எலெக்ஷன் வந்தவுடனே ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? கொடுக்குற இடத்துக்கு போங்கன்றாங்கல்ல, இப்போ ஏன் போக மாட்டீங்க? கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டாங்க, ஆல்ரெடி அவங்க 2 பேரை உள்ளே கூப்பிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? ஆனால் சார், இப்போ சீட் ஷேரிங் வந்து அஃபிஷியலாக இப்போ நடந்துட்டு இருக்கு டிஎம்கே சார்பில். அவங்களால வந்து காங்கிரஸை அவாய்ட் பண்ண முடியல. காங்கிரஸுக்கு முதல்ல ஃபைனலைஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளுக்கே ஒதுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை தானே வந்து அறிவாலய வட்டாரங்கள் வந்து நம்ம யாரு அப்படி ஒன்றும் இல்லையே. மற்ற கட்சிகளோட தான் பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. காங்கிரஸோட இப்போ விசிகாவுக்கு அஃபிஷியலா டேட்டே கொடுக்கல இப்போ வரைக்கும். யாருக்கு? விசிகாவுக்கு அஃபிஷியலா டேட் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு எப்போ வந்து துவங்கப்படும்? இப்போ விசிகாவும் காங்கிரஸ் ரெண்டுமே டஃபா பார்கெயின் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம் கிட்ட. இல்ல, காங்கிரஸ் வெளியே போனா விசிகாவுக்கு கூட தொகுதி கொடுக்கலாமேன்றதுக்காக வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. காங்கிரஸ் வெளியே போயிட்டா விசிகாவுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கலாம்ல தொகுதி. இப்பயே கூட்டு எது குறைக்கணும்? அதை கொஞ்சம் கூட கொடுக்கலாம்ல. அதனால விசிகாவை இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸாக கருதுறாரு முதல்வர். அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம இது காங்கிரஸை ஒரு செட்டில் பண்ணிக்கிறோம், வெளியே போச்சுன்னா உங்களுக்கு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம்ல. அதனால் இப்போ காங்கிரஸால இப்போ இந்த சீட் ஷேரிங் ஒரு மந்தமான நிலையில ஒரு தன்னோட அடுத்த பார்ட்னர்ஸுக்கு வந்து ஒதுக்க முடியாத ஒரு சிக்கலும் திமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க 39 சீட் கொடுக்க முடியும்? எங்க இருக்கு கொடுக்கறதுக்கு? இத்தனை கட்சி இருக்குங்க, 2 கட்சி கூட வேற சேர்ந்துருக்கு. அதாவது மாணிக்கம் தாகூர் அவருடைய கூட்டணிப்படி பார்த்தோம் அப்படின்னா 40 தொகுதிகள். நீங்க போட்டியிட்டது 173, நீங்க வெற்றி பெற்றது 133. நாங்க கேட்கறது நீங்க தோல்வி அடைந்த பகுதிகளில் அப்படின்றாரு. தோல்வி அடைஞ்ச பகுதி, திமுக தோல்வி அடைஞ்ச பகுதியில் இவர் வெற்றி பெற்று வராங்க. எஸ், 40 தொகுதிகள் கேட்குறாருல. அப்போ நீங்க இந்தியா முழுக்க 540 தொகுதியில் 90 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கீங்க. மிச்ச தொகுதியெல்லாம் வந்து சமாஜ்வாதி பார்ட்டிக்கும், தேசிய யாதவுக்கும், மம்தா பானர்ஜிக்கும், திமுகவுக்கும் கொடுத்துருவீங்களா? என்ன கணக்குது? என்ன ஒரு அரசியல் கணக்குது சொல்லுங்க. திமுக ஜெயிக்காத தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருமா? அந்த அளவுக்கு வலிமையா இருந்தா நீங்க தனியாக நிற்கலாமே. ஏன் காங்கிரஸ் திமுகவோட தொங்கிட்டு இருக்கீங்க? நீங்க தனியா போய் நில்லுங்க. இல்ல, உங்களுக்கு தான் வந்து ஆஃபர் கொடுக்குறாரு விஜய். ஆஃபர் கொடுத்தா உள்ள போங்க. நீங்களே சொல்லிருக்கீங்களா சார்? விஜய் சொல்றாரு ஒரு 30%. ஏற்கனவே விஜய் வந்து 30% சொல்லிட்டாருல. இவர் சொல்றாரு கிறிஸ் ஜோடங்கர், காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல 12% 20% இருக்கு. 20% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரை 20% மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 20% தான். விஜய்கிட்ட ஒரு 30%, 50% ஆச்சா? ஆமா. நிர்மல்குமார் படி 40% வச்சிருக்காங்க. ஆதா ஒரிஜினா 50% சொல்றாரு. அப்ப 50% பிளஸ் 20%, 70% இல்லைங்க. 70%னா 234 வரையும் ஜெயிச்சிருவாரு விஜயும் காங்கிரஸும் சேர்ந்தா. ஆமா, சேர வேண்டி தானே. உங்களை யார் வேணாம்னு சொன்னா?
இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு போகாமல் இருக்கீங்க நீங்கள்? அங்கே போய் சேர வேண்டியதானே? எதுக்கு திமுக போய் தொங்கிட்டு இருக்கீங்க? அவங்க 25 மேலே தரமாட்டேன்றாங்க, எதுக்கு தொங்குறீங்க? திமுக தோக்கட்டுமே, இப்போ என்ன பிரச்சனை? நீங்கள் 2 பேரும் வந்து தமிழ்நாட்டை நட்டமாக நிறுத்துங்களா? 2 பேரும் சேர்ந்து தேஜஸ் அதை நட்டமாக நிறுத்தின மாதிரி நிறுத்துங்க. நீ என்னத்தை சொல்கிறது? அவனுக்கு நேரங்கள் காலங்கள் சரியில்லை அப்படின்னா இப்படி தான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் கேரள மாநிலத்தையும் உள்ளடக்கி தான் இந்த பார்வை வைக்கிறாங்க டெல்லி தலைமையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். கேரளாவிலையும் விஜய் அவர்கள் வந்து தேவைப்படுவார் காங்கிரஸுக்கு. அப்படி ஒரு வேளை வந்துட்டார் அப்படின்னா கேரளாவில் அவரோட ஒரு பிரச்சாரத்துக்கு அவரை பயன்படுத்திக்கலாம். கேரளாவிலேயும் ஒரு நிச்சயமாக அவருடைய ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்லப்படுதுல்ல காங்கிரஸ். கேரளா மக்கள் வந்து எந்த நடிகரையும் மதிக்காத. ஆனால் இப்போ ஒரு எம்பி வந்துட்டாரு சார். என்ன? மோகன்லாலும் மம்முட்டி. மம்முட்டி ஓகே. கேரளா வந்து சினிமாவை பார்க்குறவங்க. அரசியலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதை வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா கேரளாவில் ஆதரவு இருக்குது, கர்நாடகாவில் ஆதரவு இருக்குது, ஆந்திராவில் ஆதரவு இருக்குது, தெலுங்கானாவில் ஆதரவு இருக்குது. நீங்கள் நேராக போனீங்கன்னா மகாராஷ்டிராவில் கூட ஆதரவு இருக்குது விஜய்க்கு. அடுத்து நீங்கள் மலேசியாவில் ஆதரவு இருக்குது, சிங்கப்பூரில் ஆதரவு இருக்குது, லண்டனில் ஆதரவு இருக்குது, கனடாவில் ஆதரவு இருக்குது, அமெரிக்காவில் ஆதரவு இருக்குது. ஸோ எப்படியும் ராகுல் காந்தியால் மோடியும் இவிஎம்மும் அமித்ஷாவும் இருக்க வரைக்கும் இந்தியாவில் பிரதமர் ஆக முடியாது. அப்போ விஜய் கூட சேர்ந்தால் மலேசியாவில் பிரதமர் ஆகலாம், லண்டனில் பிரதமர் ஆகலாம், அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஆகலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் குட்டி கிடக்கு. சிங்கப்பூரில் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஏன்னா விஜய்க்கு அவ்வளவு ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி திமுக போய் இருக்கணும்? அப்போ அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ண வேண்டியதானே? அப்போ யூஸ் பண்ணி இவ்வளவு ஆதரவு இருக்கும் போதும் ராகுல் காந்தியை விட விஜய்க்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா அந்த ஆதரவை பயன்படுத்தி ஜெயிக்கலாம்ல. தமிழ்நாட்டில் கூட இப்போ விஜய் கூட சேர்ந்த உடனே மோடி பிடிச்சி சிபிஐ கேஸில் விஜய்க்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருவார். 2 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்னா 6 வருஷத்துக்கு எலெக்ஷன் நிற்க முடியாது. அப்போ காங்கிரஸுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிடும். ஆதவ அர்ஜுனாவுடைய கனவு நனவாயிரும். ஏன்னா தலித்து சிஎம் வந்து தலித் வேட்பாளரை சிஎம் ஆக்கிடலாம். ஆதவ அர்ஜுனுடைய கனவு தான். அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து எப்படியும் விஜய் ஓச்சுவிட்டு காங்கிரஸ் சிஎம்மை உருவாக்குறதுக்கு கடுமையாக உழைப்பார். அதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இப்படி இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப அதை எதுக்கு விடுவானே? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல, போக வேண்டியதானே. நீங்கள் என்ன பிரச்சனை இருக்குது? இந்த வாதங்கள் எல்லாமே கற்பனை வாதமாகவே இருக்குது சார். கற்பனை வாதங்களாகவே என்ன? அவங்க என்ன 40% இருக்குன்றான், 50% இருக்குன்றான், காங்கிரஸுக்கு 20% இருக்குன்றான். இதெல்லாம் நீங்கள் கற்பனைன்னு சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றதெல்லாம் கற்பனையா? கட்சியை வந்து வளர்க்கணும். இப்போ திமுக கூட நம்ம இருக்கிறோம், அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சீட்டை குறைச்சிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சின்னு இருக்கானே தெரியல, ஒரு மாநில கட்சி சார்ந்து இருக்கிறதுனால. அதனால நம்ம ஒரு நியூ ஃபோர்ஸு, இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸு அங்கே போய் சேர்ந்தோம் அப்படின்னா நம்ம காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு கொடி பிடிக்கிறதுக்கு ஒரு இளைஞர் வருவான். ஆமாம். உங்கள் கட்சியை வளர்க்குறது யார் தடை பண்ணுது? அண்ணாமலை யாராவது தடை பண்ணாங்களா கட்சியை வளர்க்குறதுக்கு? அண்ணாமலை வந்தார், கட்சியை வளர்த்தாரு, 11% ஓட்டு வாங்கினார், கூட்டணியை உருவாக்கினார், 18% ஓட்டு வாங்கினார். உங்களை யார் தடுத்தது? கட்சியை வளங்க, போய் தனியாக நில்லுங்க, கிரவுண்ட் லெவலில் கட்சியை உருவாக்குங்க, ராகுல் காந்தி கரத்தை வலுப்படுத்துங்க. ராகுல் காந்தியை 10 வட்டம் கூட்டுவாங்க. ராஜீவ் காந்தி வந்த மாதிரி ஒரு 10 வட்டம் தமிழ்நாட்டுக்கு வர சொல்லுங்கள். இப்போ மோடி வர்றாருல 10 வட்டம் வர்றாரு, அது மாதிரி ராகுல் காந்தியை கூட்டுவாங்க, பிரியங்கா காந்தியை கூட்டுவாங்க. கட்சியை கிரவுண்ட் லெவலில் வளருங்க. உங்களை யாராவது தடுத்தாங்களா? திமுக தடுத்துச்சா? யார் தடுத்தது? உங்களை யார் தடுத்தது? மார்ச் 5ஆம் தேதி இப்போ ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறாருன்ற செய்தி வந்துருச்சு. எதுக்கு வராது? மேபி எலெக்ஷன் கேம்பெயினுக்காக தான் இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி மோடி வராரு, மார்ச் 1ஆம் தேதி மோடி வராரு, 1 வராரு, 7 வராரு, 11 வராரு, வரிசையாக வர்றாரு. ஏற்கனவே இப்போ மாதம் ஒரு வட்டம் வந்துட்டுருக்காரு மோடி. இப்போ தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் வராரு ராகுல் காந்தி. என்ன பண்ண போகிறாரு யாருக்கு தெரியும்? ஒருவேளை விஜய் கூட கூட்டணி பேசி முடிக்கிறதுக்கு வராரா? இல்லை ராகுல் காந்தி பேரை மிஸ்யூஸ் பண்ணி திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறவங்களையெல்லாம் காலி பண்ண வராரா? இப்போ பாருங்களேன் சார், இப்போ ராகுலும் விஜயும் ஒரு சேர பிரச்சாரம் பண்ணோம்னா அந்த களம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிக்கும். இரு பெருந்தலைவர்கள், இவர் வந்து ஒரு பாப்புலர் லீடர், ஒரு பாப்புலர்
ஒரு ஆக்டர் ஒரு புதிய கட்சி துவங்கியிருக்காரு. ராகுல் காந்தி இந்தியா முழுக்க குறிப்பா தமிழ்நாட்டுல அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. 2 பேரும் ஒரு சேர போய் களத்துல நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படின்னா விஜய் வந்து மோடி மாதிரி, ராகுல் வந்து ராகுல் மாதிரி. ராகுல் வந்து சுயமாக பேசக்கூடிய ஆள், எது எழுதி வச்சாம தானாக பேசக்கூடியவர். ஆனால் விஜய்க்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும். அழுகிறதுனா கூட இப்படி ஓரமாக நின்று அழுகவும், கத்தி கத்தி பேசவும், ஆக்ரோஷமாக பேசவும், அமைதியாக நிற்கவும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும். ஸோ ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக நடிகர், இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்டம்பராக பேசக்கூடிய ராகுல் காந்தி. 2 பேரும் சேர்ந்தா நல்லா தானே இருக்கும். விஜயை போய் மேடையில் நிறுத்திட வேண்டியது, ராகுல் காந்தி போய் பேச வேண்டியது. விஜய் வந்து கை காட்ட வேண்டியது, ராகுல் காந்தி பேச வேண்டியது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து உடனே போட்டுருவாங்கல்ல. ஏற்கனவே 50% வச்சுருக்காரு, இவர் வேறு 20% 70%. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா 100% கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக அதிமுக எல்லாம் வந்து மிச்சர் சாப்பிட்டு போக வேண்டியதான். சீமான் இந்த 3 பேரும் மிச்சர் சாப்பிட்டு ஆளுக்கு 1% வாங்கிட்டு அரசியல் விட்டு போயிட வேண்டியது. ஆனால் பெரிய ஸ்பாய்லராக இருக்க மாட்டாங்களா? இப்போ டிவிகேவும் காங்கிரஸும் ஒருவேளை கூட்டம் அமைஞ்சிச்சு அப்படின்னா டிஎம்கே அலையன்ஸ் யாருக்கு ஸ்பாய்லரு? திமுகவுடைய வெற்றிக்கு சொல்கிறேன். அவங்களோட ஓட் ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது ஒரு கருவியாக இருக்க மாட்டாங்களா? சரி, 50,000 மனுக்கள் விற்றாங்கல்ல, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 50,000 மனுக்கள் 100 ரூபாய்க்கு விற்றாங்க, எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். 500 பேர் ஃபார்மை திருப்பி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இந்த 500 பேர் எத்தனை பேர் 1 கோடி கொடுத்துருக்கான், எத்தனை பேர் 2 கோடி காமிச்சிருக்கான்? குஷியானந்துட்ட எத்தனை பேர் 234 தொகுதியில் எத்தனை பேர் கேண்டிடேட் போட போகிறான்? இப்போ ஆள் இல்லை, கேண்டிடேட் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு தான் காங்கிரஸ் கூப்பிட்டுருக்காங்க போல தெரியும். என்னங்க இது? இப்படிப்பட்ட கட்சியை வந்து திமுகவோட கம்பேர் பண்ணி பேசுகிறதே முதல்ல தவறு. இவங்க என்னத்தை ஸ்பாய்லர்? அவங்களே ஸ்பாய்லர். 30% ஓட்டு வாங்கலைன்னா விஜய் வந்து தனக்கு தானே சூனியம் வச்சுட்டாருன்னு அர்த்தம். நான் 40% சொன்ன நிர்மகுமாரை விட்டுருங்க, 50% சொன்ன ஆதவர்ஜனா விட்டுருங்க, 20% சொன்ன சொடங்கரை விட்டுருங்க. இவங்க காங்கிரஸ் 20%, விஜய் 30% வாங்கலைன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த அவங்களுக்கு தான் நஷ்டம். வேற ஆளுக்கு நஷ்டம் இல்லையா? காமிக்கிட்டோம், வாங்கி காமிக்கிட்டோம். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.